ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி சிறுதானிய மாவு வச்சு சூப்பரான முந்திரி பருப்பு வடை ஒன்று செய்ய போகிறோம். ஏதாவது ஒரு சிறுதானிய மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. வரகு, தென்னை, சாம, குதிரைவாளியில் நான் வறுத்து மிஷினில் அரைச்சிருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம காரத்துக்கு இஞ்சி மற்றும் அது வாசனைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக சீச்சு போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அதோட கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு எண்ணெயை பொரிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயில் சூடு பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா அதோட பிணைஞ்சிக்கோங்க. ஒரு கரண்டி ஊற்றும் போது அந்த அளவுக்கு பதம் வரல. இப்போ 2வது கரண்டி ஊற்றி நல்லா கிளறினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே மாவு புட்டு மாவு மாதிரி வந்துடுங்க. இப்போ இந்த மாவோட நாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பொரிச்சு எடுத்து பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் தூவிட்டு லேசாக கொஞ்சம் போல் மட்டும் தண்ணியை தெளித்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. அதாவது வடை நம்ம போடுற அளவுக்கு கையில் உருட்டுற அளவுக்கு வர்ற மாதிரி மட்டும் பிணைஞ்சிக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ முந்திரி பருப்பை கையிலையே நீங்கள் உள்ளங்கையிலேயே இப்படி நசுக்கி போட்டுடலாம். ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கையிலையே உருட்டி போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காயமும் நீங்கள் அதில் போட்டுட்டு அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்குற அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். தாராளமாக உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். பொதுவாக சிறுதானியத்தில் செய்கிற பலகாரங்கள்லாம் ஆரவுமே நல்லா வலுத்துக்கிறோம். பட் நம்ம இங்கே எண்ணெயை காய்ச்சி ஊற்றிருக்கனால உங்களுக்கு நல்லா பொறுபொறுப்பாகவே இருக்கும். அதுவும் போக நல்லா பொரிச்சு எடுக்கிறனால 3-4 நாள் நீங்கள் வச்சும் சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான், நாம் எல்லா வடைகளையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிறுதானிய வடையை நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ள மஞ்சள் கலராக கலர்ஃபுல்லாக இருக்கும். உடைக்கும் போது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ முருகலாக இருக்குது, உடனே ஒடிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த சிறுதானிய வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆதிரா ஜங்ஷனை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.